வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ மூலியமா உங்க எல்லார்கிட்டயும் ஒரு சின்ன தகவல் பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். அது இன்னைக்கோ அல்லது எதிர்வரும் காலங்களிலோ நிச்சயமா உங்களுக்கு உபயோகப்படும்னு நம்புறேன். அது என்ன தகவல்னா, நம்மளுடைய சுற்று வட்டாரத்துல, அதாவது நம்மளோட உறவினர்கள் வட்டாரத்திலயோ அல்லது நண்பர்கள் வட்டாரத்திலயோ இருந்து முதல் முறையா, அதாவது முதல் தலைமுறையா ஒரு வியாபாரம், ஒரு தொழில் யாராவது ஒருத்தவங்க ஆரம்பிச்சாங்கன்னா, நிச்சயமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உறுதுணையா இருங்க. அவங்களோட வளர்ச்சிக்கு உங்களால முடிந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வேண்டுகோள் இல்லை. உங்களுடைய தலையாய கடமை. இதை ஏன் நான் கடமை அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பழக்கம் இருக்கு. மனிதனோட இயல்பு தான் அது. ஸோ நம்மளுடைய வட்டாரத்துல இருந்து யாராவது ஒருத்தர் ஒரு வண்டி வாங்கினாலோ, வீடு கட்டினாலோ, இதெல்லாம் பார்த்து தான் நமக்கும் அந்த ஆசை வரும். நம்மளும் வண்டி வாங்கணும் அல்லது ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை ஏற்படும். ஸோ அந்த வகையில நம்மளோட தலைமுறையில வெகு நீண்ட காலமா ஒரு மாச சம்பளத்துக்கோ, ஒரு வார சம்பளத்துக்கோ, இல்லை தினக்கூலிக்கோ இன்னொரு முதலாளி கிட்ட வேலைக்கு போய்கிட்டு இருக்க நிலைமையெல்லாம் நிறைய நபர்கள் இருக்கும், நிறைய குடும்பங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குடும்பங்கள்ல, அந்த மாதிரி தலைமுறைகள்ல இருந்துட்டு யாராவது ஒருத்தர் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களோட வளர்ச்சிக்கு உங்களால முடிந்த சப்போர்ட்டை கொடுங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்கள பார்த்து உங்களுக்கும் நம்மளும் ஒரு தொழில் தொடங்கணும், நம்மளும் வளரணும், நம்மளும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் நிச்சயமா ஏற்படும். அல்லது ஒருவேளை அவங்க ஜெயிக்காம போனாங்கன்னா, அது இன்னும் வரக்கூடிய பல தலைமுறைகளுக்கு ஒரு ஒரு கெட்ட உதாரணமா நிற்கும். அது எப்படி அது என்ன ஒரு பேசு பொருள் ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ இது நிச்சயமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படும்னு நம்புறேன். எதுக்கு இந்த தகவல் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்கு. அது என்னன்னா, உதாரணத்துக்கு புதுசா யாராவது நம்ம நாட்டுல அரசியல் கட்சி தொடங்கி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்தாங்கன்னா, அவங்கள பார்த்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஜெயிச்சா அதுக்கப்புறம் நம்ம ஓட்டு போட்டுக்கலாம். எப்படி? அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம அவங்க கட்சிக்கு ஓட்டு போட்டுக்கலாம். என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இங்க நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நம்ம ஓட்டு போடாம அவங்களால ஜெயிக்கவே முடியாதுங்கிறத இங்க நிறைய பேர் உணர்றதில்லை. ஸோ இது அரசியலுக்கு மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்ல பொருந்தும். ஸோ அதுக்காக தான் இந்த கருத்தை, இந்த பதிவை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நம்மள இருந்து ஒருத்தர் வளரணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணாங்கன்னா, நம்ம சப்போர்ட் பண்ணாம, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம நிச்சயமா அவங்களால வளர முடியாது. அல்லது அவங்க இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு தொழில் தொடங்கிருக்கலாம். அது பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், அவங்க கிட்ட போய்க்கலாம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நிச்சயமா அதுக்குண்டான வாய்ப்பு குறைவு தான். ஸோ இங்க உங்களோட சப்போர்ட் இல்லாம இங்க யாருமே வளர முடியாது. ஸோ அதை உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணுங்க. அல்லது உங்களோட பதிவுகள் ஏதாவது, உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.